ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டன்ட் பாலாடை மிக்ஸை வச்சு பாலாடை பிரதமன் எப்படி செய்யலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அகலமாக இருக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்குனா 1 லிட்ரு பால் நான் சேர்த்துக்கிறேன். அது 200 கிராம் தான் இருக்கும். அதுக்கு 1 லிட்ரு பால் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். பால் காயட்டும். இது வெறும் 200 கிராம் தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுற்றி இந்த ஆடை விடாமல் இப்படி சுற்றி இப்படி விட்டுக்கிட்டே இருங்க, கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ தேவையான அளவுக்கு சுகர் ரொம்ப இல்லை, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அதிலே கொஞ்சம் சுகர் இருக்கும், அதுக்காக தான். இப்போ அதை சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்து விட்டு நல்லா அப்படி கிளறி விடுங்க. அடுப்பை குறைவாக வச்சுக்கோங்க. இப்போ இப்படி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ரேஸில் வச்சுக்கோங்க. நல்லா இது கொதிக்கணும். அப்போ தான் உள்ளே அந்த மிக்ஸ் நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். நல்லா இது வேகணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். இப்போ சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு அதில் ஒரு 4 ஏலக்காய் போட்டு மிக்சியில் அடித்து நல்லா பவுடராக கொண்டு வந்துக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்போ அது வாயில் படாது, பல்லில் படாது. இப்போ அதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது. இப்படி சுற்றி பாருங்கள், இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்குது. 20 நிமிஷமாக கொதிக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம நெய்யில் வறுத்தெடுத்துக்கலாம். இந்த உலர் திராட்சை நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தான். பன்னீர் திராட்சை வீட்டிலே செய்யலாம். எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுன்றத நான் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் எண்ணெய் நெய் நல்லா காயட்டும். மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா நெய்யில் வறுக்கலாம். அப்புறம் பாதாம் பருப்பு இதை நான் லைட்டாக இது பண்ணிக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ இதோட உலர் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. இப்போ இந்த பாயசம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலாடை பிரதமம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சும்மா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், போதும். இன்ஸ்டன்ட் பாலாடை பிரதமம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.